ஹாய் கைஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். நான் உங்கள் சரணி. இன்னைக்கு சின்ன மருமகள் சீரியலில் என்ன இருந்துச்சுனாக்கா, எடுத்தோடனே சேது வந்து தமிழ் செல்வியை பத்திரமா கூட்டிட்டு வருவா. இங்கே வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. சேது வந்துட்டு நான் தமிழை வந்து காலேஜில் விட்டுட்டு வரேன்னு சொன்னோடனே, உன்கிட்ட தான்ப்பா பேசணும், எல்லோரும் உனக்காக தான் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து தமிழுக்கு வந்து வளைகாப்பு செய்கிறத பற்றி சொல்லுவாங்க. ராஜன் சொல்கிறாரு, தமிழுக்கு வந்து நல்லா சிறப்பாக பண்ணணும்ப்பா, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் வர சொல்லியிருக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணணும், உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுமா, உனக்கு என்ன நீ எப்படி ஆசைப்படுறியோ அப்படியே பண்ணிடலான்னு. தமிழ் இல்லை, எனக்கு எதுவும் பெருசாலாம் ஆசை இல்லைன்னு சொல்லுவாள். உடனே பாட்டி சொல்லுவாங்க, சொல்லுடி உனக்கு என்ன ஆசையோ சொல்லு, அதே மாதிரி பண்ணிடலான்னு. எனக்கு எங்கள் கல்யாண நாள் அப்போ நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து இலவசமாக கல்யாணம் பண்ணீங்க, வள்ளி திருமணம் இதெல்லாம் பண்ணீங்கல்லன்னொடனே, ஆமாண்டி அது ஜோசியர் சொன்னார், இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆச்சு இல்லைன்னு சொன்னோன்னே, ஆமாம் அது அந்த புண்ணியம் தான் வந்து நாங்கள் 2 பேரும் இப்போ ஒன்றா சேர்ந்துருக்கோம், அது அந்த புண்ணியம் வந்து எப்பயும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இப்பயும் அதே மாதிரி ஏழைங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற ஏழைங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் வளைகாப்பு பண்ண முடியலையோ அவங்களுக்கும் என் கூட சேர்ந்து வளைகாப்பு பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னொடனே எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது இல்லவா நல்ல ஆசைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. சேதும் சரிப்பா நைட்டு போயிட்டு தமிழை காலேஜில் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இங்கே தாமரை உட்காந்துட்டு காமேஷ் கிட்டேருந்து ஃபோன் வருதான்னு வெயிட் பண்ணின்னு இருப்பா. காமேஷ் கிட்டேருந்து ஃபோன் வந்தோடனே இவ துள்ளி குதிச்சிருவா. அம்மா காமேஷ் தான் ஃபோன் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் பேசி காமேஷ் வந்து அவரோட லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. தாமரையும் நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்லுவார். யோசிச்செல்லாம் சொல்ல வேண்டாம், நான் உடனேவே சொல்லிடுறேன், எனக்கும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் லவ்வை வந்து சொல்லிடுவா. 2 பேரும் லவ்வை மாற்றி சொன்னோடனே இங்கே ஈஸ்வரி வந்து இதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கும் ஈஸ்வரியும் சித்ராவும் வந்து பேசுவாங்க. அவன் காமேஷ் வந்திருக்கார்ல, ஆமாண்டி தெரியும், அவருக்கு கூட பொண்ணு பார்க்குறாங்களே, ஏன் தாமரையை பார்க்கக்கூடாது சொன்னோடனே தாமரைலாம் செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து இது பண்ணுவாங்க. இதெல்லாம் தாமரை கேட்டுட்டு, பாருமா எப்படி சொல்கிறாங்க, சரி அவங்க எதிரிலே நீ கல்யாணம் பண்ணி காமி சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சரி சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தாக்கா சேது வந்து தனியாக நின்றுட்டு இருப்பா. தமிழோட தங்கச்சி வந்து ஒரு கிஃப்ட் எடுத்து வந்து கொடுப்பா. சேது என்னன்னு கேட்பா. நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருனோடனே அதில் குழந்தை ஃபோட்டோ வந்து அவள் வரைஞ்சி வச்சுருப்பா. நான் கற்பனையிலே வரைஞ்ச மாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு குழந்தை மட்டும் இருக்கும். உடனே கேட்பாங்க, நீ தான் வந்து குழந்தைய ஸ்கேனில் பார்த்தால, உனக்கு தெரியும்ல, அதை வச்சு சொல்லுப்பா குழந்தை இப்படி இருக்குமான்னு சொன்னோடனே, ஒரு குழந்தைய 2 குழந்தை உங்ககிட்ட நம்ம ஏன் மறைக்கணும், நம்ம ஆளுங்க தானே சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு சொல்ல வரும்போது கரெக்டாக பாட்டி வந்துட்டு, சேது என்ன பண்ணுற நீன்னு சொல்லிட்டு பிடிச்சிருவாங்க. ஐயோ அப்போ தான் சொல்லக்கூடாது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவனும் ஒன்றும் இல்லை சொல்லி சமாளிச்சிருவான். இங்கே போஸ் பொண்டாட்டி வந்து, நீ வந்து இது பண்ணு, தியானம் பண்ணு, ஓம் சரவணம் பவன்னு சொல்லிட்டு தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவனுக்கு பிடிச்ச ஐட்டம் சாங்காக போட்டு அவனை டைவர்ட் பண்ணுவான். அவனும் வந்து ஐட்டம் சாங் பாட ஆரம்பிச்சோன்னே, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் காவியா இந்த சாங்னோடனே, அதுதான் உனக்கு பிடிச்சதெல்லாம் மறக்கிறதுக்காக தான் இந்த இதுவே, நீ தியானம் பண்ணுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவான். இங்கே வந்து நெக்ஸ்ட் டே ராஜாங்க ஃபேமிலி ஃபுல்லாக இருப்பாங்க. தாமரையும் அவங்க அம்மா சாவித்திரி கூப்பிட்டுருப்பாங்க. இவங்க 2 பேரும் எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்கன்னு, இதுமாரி தாமரைக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், மாப்பிள்ளை வந்து வாத்தியார் நல்லா ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாரு, நல்லா படிச்சிருக்காரு, எம்ஃபில் படிச்சிருக்காரு, தாமரைக்கு பொருத்தமாக இருப்பார், அழகாக இருப்பார் சொல்லிட்டு மாப்பிள்ளை ஃபோட்டோ காமிப்பாங்க. இவங்க 2 பேரும் மாப்பிள்ளை ஃபோட்டோ வாங்கி கூட பார்க்க மாட்டாங்க, இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டாங்க. ஆனால் எல்லோரும் வாங்கி பார்த்துட்டு மாப்பிள்ளை சூப்பராக இருக்கார் சொல்லிட்டு கல்யாணத்தை இருப்பாங்க. சேது வாங்கி பார்த்துட்டு, சூப்பராக இருக்குது தாமரை, உனக்கு அதுக்குள்ளே கல்யாண கலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணவே ஆரம்பிச்சிருவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.